2 தீமோத்தேயு 4ஆம் அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், அதாவது சாதகமான சூழல் இருக்கோ சாதகமற்ற சூழல் இருக்குதோ, இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சீசன்ஸ், எந்த சூழல்லையும் என்ன பண்ணணும்னா ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஆன்மீக குமாரனாகிய தீமோத்தேயுக்கு கொடுக்கிற ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ். இங்கே என்ன சொல்ல வரேன்னா, சத்தியத்தை சரியாக பேசுப்பா. எதை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டுமோ, எது ஜனங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமோ, எது ஜனங்களுடைய வாழ்க்கையை மாற்றுமோ, எது ஜனங்களுடைய வாழ்வில் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுமோ, எது ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமோ அந்த சத்தியத்தை தேவனிடத்திலிருந்து உரிய விதமாக நீ பெற்றுக்கொண்டு வேதத்தை உரிய விதமாக தியானித்து அந்த சத்தியத்தை பேசு. இதுதான் அதில் சொல்ல வருகிற அர்த்தம். சூழல் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், பேசுகிறது சரியான சத்தியமாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கு ஒரு கூட்டம் போதகர்களால் சத்தியம் பேச இயலவில்லை. அவர்கள் சத்தியம் பேசவில்லை. அவர்கள் சொல்லுகின்ற நிறைய காரியங்கள் வேதத்துக்கு உட்பட்டதாக இல்லை. அதில் பொய்யும் புரட்டும் இருக்கிறது, அதில் போலித்தனங்கள் இருக்கிறது, அதில் வஞ்சிக்கும் தன்மை இருக்கிறது, அதில் சுய ஆதாய நோக்கு இருக்கிறது. அந்த மாதிரி சூழலில் சிலர் கேட்குற கேள்வி என்னென்னு சொன்னால், இவங்களுக்கு சத்தியம் ஏன் தெரியலையா, இவங்க ஏன் அந்த சத்தியத்தை மறைக்கிறாங்க, இவங்க வேதம் இந்த விதமான சில உண்மைகளை சொல்லுகிற பொழுது அவற்றின் அடிப்படையில் பிரசங்கம் பண்ணாமல் ஏன் வேறு விதமாக பிரசங்கம் பண்ணுறாங்க, இவர்கள் ஏன் சத்தியத்தை பேசாதபடிக்கு மாய்மாலம் பண்ணுகிறாங்க, அந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க. இதில் இருக்கிற உண்மை என்னவென்றால், இவர்களால் சத்தியம் பேச இயலாது. உலகப்பிரகாரமான ஒரு ஆசை ஒரு மனிதனை அடிமையாக்கி விட்டதென்றால் அப்படிப்பட்ட மனிதனுக்குள்ள சத்தியம் வெளிப்படாது. உலகப்பிரகாரமான ஒரு ஆசைக்கு தன்னை விட்டு கொடுத்து விட்ட ஒரு ஊழியக்காரனிடத்தில் போதகனிடத்தில் சத்திய ஆவியானவர் பேச மாட்டார். சத்திய ஆவி அவருக்குள் கிரியை செய்யாது. பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒரு ரட்சிக்கப்படுகிற பொழுது சத்திய ஆவி வரும். அந்த சத்திய ஆவி என்ன பண்ணுவோன்னு சொன்னால், யோவான் 16:13 வாசிக்கிறோம், சகல சத்தியத்துக்கு நேராகவும் நடத்தும். அப்போது சகல சத்தியத்துக்கு நேராக அது நடத்துகிற பொழுது சத்தியம் சரியாக விளங்காது. விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி. ஆனால் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க வேத அடிப்படையில் சத்தியத்தை பேசலைன்னா, ஏன் பேசலைன்னா தெரியல, அவங்களுக்கு பேச வராது. ஏன் பேச வராது? சத்தியத்தின் தேவன் அவர்களை சத்தியத்தில் நடத்தவில்லை, அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை, அவர்களுக்கு உண்மையை வெளிப்படுத்தவில்லை. அதனால் அவர்களால் பேச இயலவில்லை. தனக்கு அறியாத ஒன்றை, தனக்குள் அறியாத ஒன்றை, தனக்கு பழக்கமில்லாத ஒன்றை, தனக்குள்ளே ஒரு உணர்வு ஏற்படுத்தாத ஒன்றை ஒருவர் எப்படி பேச முடியும்? அதுதான் இன்றைக்கு நிறைய போதருடைய வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது, ஊழியர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. விசுவாசிகள் கேட்பாங்க, என்ன சத்தியம் அந்த அளவுக்கு சாதாரண ஆளுகளுக்கே புரியுது, இவங்களுக்கு புரியலையா அப்படின்னு. புரியாமல் தான் இருக்கிறது. இந்த போதகத்தில் நீங்கள் சத்தியத்தை எதிர்பார்க்காதீர்கள், அவர்களுக்கு சத்தியம் தெரியாது. எப்படி தெரியாதுன்னு சொல்லுங்கள்? அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை அழைக்கும் பொழுது, ஒரு என்னை பின் செல்ல விரும்பினா அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமே என்னை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னார். அப்போது அந்த மாதிரி பின்பற்ற போகிறவல்ல ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட ஆசைகளை முதலிடத்தில் வைக்கக்கூடாது. இவனுக்கு நிறைய ஆசைகள் இருக்கலாம், நிறைய தேவைகள் இருக்கலாம், ஆனால் அவைகளை முதலிடத்தில் வைக்கக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் ஊழியத்துக்கு வந்தாலும் தனிப்பட்ட ஆசைகளை முதலிடத்தில் வைத்திருக்கிறாங்க. அந்த ஆசை கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் கலரில் இருக்குது. எப்படி? பெரிய சபையை உருவாக்கணும், பெருங்கூட்ட மக்களுக்கு நான் போதனை பண்ணணும், நிறைய பிரான்ச்சஸை உருவாக்கணும், எல்லாருக்கும் நான் அறிமுகமாகணும், நான் நல்ல ஃபேமஸ் ஆகணும், நிறைய பேருக்கு என்னுடைய வார்த்தையில் கொண்டு சொல்லணும். இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் கலர், ஆன்மீக வர்ணம் பூசப்பட்ட ஆசைகள். மொத்தத்தில் என்ன, நான் நல்ல ஒரு ஸ்டேட்டஸை அடையணும், நான் உயர்ந்த நிலைமையில் வரணும், அதாவது ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்யணும், ஆண்டவருக்காக நிறைய சாதிக்கணும். இந்த மாதிரி ஆசை இருக்கிறது தவறு கிடையாது. ஆனால் பல நேரங்களில் பலரிடத்தில் இருக்கிற இந்த ஆசை இல்லை, தங்களுக்கென்று ஒரு உயர்வு, தங்களுக்கென்று ஒரு வளமை, தங்களுக்கென்று ஒரு பிரபலம், தங்களுக்கென்று ஒரு அந்தஸ்து. இந்த ஆசை உள்ளே போகுதுன்னா ஊழியக்காரர்களாக வந்தால் என்ன பண்ணுவாங்க? தங்களுக்கென்று சுய ஆதாய நோக்கில் தேடுகிற பொழுது அவர்கள் எல்லாம் ஊழிய சம்பந்தமாக தான் தேடுவாங்க. பெரிய கூட்டம் மக்களை பார்க்கணும், பெரிய அளவில் ஊழியம் செய்யணும், நிறைய பேருக்கு அறிமுகமாகணும், அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க.
பிலிப்பியர் 2ஆம் அத்தியாயத்தினுடைய 21ஆம் வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் இதையெல்லாம் அறிந்து வைத்து கொண்டு தான் மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவர்களை தேடாமல் தங்களுக்குரியவர்களை தேடுகிறார்கள். இந்த தங்களுக்குரியவர்கள் என்று சொல்கிற பொழுது வீடு, காசு, பணம், ஆஸ்தி, அந்தஸ்து அந்த மாதிரி இருந்தாலும் இவர்கள் இவைகளை முன்வைத்து சொல்ல மாட்டாங்க. எனக்கு ஒரு பெரிய ஊழியம் உருவாகணும், பெரிய அந்தஸ்து உருவாகணும், சின்னவன் நான் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாகணும், அந்த மாதிரி தான் வைப்பாங்க. ஆனால் அந்த சுய ஆதாய நோக்கம், நல்ல ஃபோக்கஸில் போனால் ரைட்டு, நல்ல இலக்கில் போனால் ரைட்டு, நல்ல தரிசனத்தில் போனால் ரைட்டு. ஆனால் நிறைய ஊழியக்காரர்களுக்குள்ள சுய ஆதாய நோக்கம்தான் இருக்கிறது. இந்த ஆதாய நோக்கம் உள்ளே வந்துச்சுன்னு சொன்னால் அவர்களுக்குள்ளே சத்திய ஆவி வேலை செய்யாது, அவர்களுக்குள்ளே சத்திய ஆவி வராது, அவர்களை சத்தியத்துக்கு நடத்தாது. தேவன் அவர்களுக்குள்ளே பேச மாட்டார். இன்றைக்கி மாதந்தோறும் பொய்யான வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார்களே, நிறுத்தவே இல்லை. அவ்வப்பொழுது பொய்யான தீர்க்க தரிசனங்களை மிக முக்கியமாக வருடத்துடைய துவக்கத்தில் கொடுக்குறாங்களே, நிறைவேறாத நிறைய தீர்க்க தரிசனங்களை அவர் அதை நிறுத்தவே இல்லை. பொய்யான வழிகளில் காணிக்கைகளை குறித்து பேசி காணிக்கை வாங்குறாங்களே, அவங்க அதை நிறுத்தவே இல்லை. பல இடங்களிலே பல நேரங்களிலே தங்களது இல்லாத வல்லமை அபிஷேகத்தை இருக்கிறது போல ஜனங்களுக்கு ஒரு ஷோ காட்டுறாங்களே, அவங்க அதை நிறுத்தவே இல்லை. உண்மையாக தேவனை தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிமைப்படுத்தாமல் ஒரு கூட்டம் மக்களுக்கு முன்பாக சென்று நின்று ஒரு நடிகனைப் போல ஆராதனை நடத்துகிறதாக தன்னை காண்பித்து கொண்டு அநேகரை பாட வைத்து ஆட வைத்து ஒரு பெரிய விதமான ஒரு உணர்ச்சிகரமான சூழ்நிலை உருவாக்குறார்களே, இதை அவங்க நிறுத்தவே இல்லை. ஏன் நிறுத்தலை தெரியுமா? அவர்களுக்குள்ள சத்தியம் இல்லை. அவங்க இதெல்லாம் நிறுத்திக்கிட்டு சத்தியம் பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்கன்னா சத்தியம் பேச வராது. அவர்களுக்குள்ளே சத்தியாவியான ஒரு வேலை செய்யலை. எனவே நிறைய ஊழியக்காரங்க தொடர்ந்து தவறான வேதத்துக்கு புறம்பான காரியங்களில் தான் போயிட்டுருக்குறாங்கன்னா நீங்கள் நினைக்கக்கூடாது அவங்க வேண்டுமென்றே முடிஞ்சும் பேசலை. இல்லைங்க, ஒரு நீதியை குறித்து, ஒரு உண்மை குறித்து, ஒரு அன்பை குறித்து, ஒரு தாழ்மை குறித்து, ஒரு பொறுமை குறித்து, ஒரு பணாசைக்கு எதிரான காரியத்தை குறித்து, பொருளாசைக்கு எதிரான காரியத்தை குறித்து, உலக கலாச்சாரத்துக்கு எதிரான காரியத்தை குறித்து ஒருவர் பேச வேண்டும் என்றால் அது தொடர்பாக அவருக்குள்ள சத்தியாவி வேலை செய்யணும். அவருக்குள்ள எது மேன்மையானது, எது மகிமையானது சத்தியாவின்னு சொல்லிக் கொடுக்கணும். தேவனுடைய வழி அவருக்கு தெரியணும். எது சரியான வழி, எது தவறான வழி, இதெல்லாம் அவருக்கு புரியணும். இதெல்லாம் புரிய வைக்கணும். அவருக்குள்ள பரிசுத்தாவி வேலை செய்யணும். இந்த ஆவி நிறைவேறதுல வேலை செய்யவே இல்லை. அதனால் நீங்கள் அவங்க சத்தியம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசாமல் இருக்க நினைக்க போகிறீங்க. அவங்கெல்லாம் உண்மையை அறிந்து வைத்து கொண்டு தான் பொய்யா பேச நினைக்கிறீங்க. நிறைய நேரங்களில் அவங்களுக்கு சத்தியம் தூண்டவில்லை. காமன் சென்ஸில் நிறைய விஷயம் தெரியும். ஆனால் அந்த காமன் சென்ஸில் இருக்கிற விஷயம் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு உணர்வு ஏற்படுத்தினால் தானே இல்லை. எனவே சத்தியம் அறியாதனால தான் அவங்களுக்கு சத்தியம் பேசவில்லை. அதே நேரத்தில் இவர்களுக்குள்ள சத்திய ஆவியானோர் வேலை செய்யாமல் இருந்தாலும் பல்வேறு விதங்களில் எது உண்மை, எது சத்தியம், எது தேவனுடைய வழி, எது சரி, எது தவறு அப்படிங்கிறத அறிகிறதுக்கு God gives them so many chances. தேவன் பல போதகத்தில் நேரடியாக பேசாவிட்டாலும் கூட சில போதகர்கள் வழியாக இவர்களுடைய சத்திய முரண்பாடுகளையும் சத்தியத்துக்கு எதிரான காரியங்களையும் அவர்கள் அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கொடுக்கிறார் என்பது உண்மை. இவர்களுக்குள்ள ஆண்டவர் சத்தியத்தை பேசலாம். ஆனால் சத்தியத்தை பேசுகிற வேத அடிப்படை சார்ந்து பிரசங்கிக்கிற சிலரை கொண்டு இவர்கள் செய்கிற தவறுகளை அவர் உணர்த்தத்தான் செய்கிறார். மாதந்தோறும் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்ததாக பொய் சொல்கிறார்களே, இது தவறு என்று சிலர் மூலம் ஆண்டவர் சொல்லத்தான் செய்கிறார். அவர் அதை கேட்கத்தான் செய்கிறார்கள். அது அவர்களுக்கு புரியத்தான் செய்கிறது. பொய்யான தீர்க்க தரிசனம் உரைப்பதை குறித்து தேவன் அநேகரை கொண்டு வெளிப்படுத்துவது அவர்களுக்கு அறிய முடிகிறது. தவறான விதங்களை காணிக்கை கேட்பது, தாங்கள் காணாத தரிசனங்களை கண்டது போல் சொல்லுவது, தங்களுக்கு உணர்த்தப்படாத உண்மைகளை உணர்த்தப்பட்டது போல் பேசுவது, தேவனுடைய வழிகளை மாற்றி பேசுவது, தவறான சுவிசேஷத்தை சொல்லுவது, அடிப்படையான சுவிசேஷம் எதுவும் அதை விட்டுவிட்டு ஜனங்கள் விரும்புவோர் கேட்ட சுவிசேஷம் சொல்வது, இதெல்லாம் தவறு 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 என்பதை தேவன் பெருங்கூட்டம் போதல் மூலமாக சொல்லாவிட்டாலும் ஒரு சிறு கூட்டம் போதல் வழியாக இவர்களை அறிய வைக்கிறார். ஆனால் இவர்கள் கேட்கிறார்கள், ஆனால் பின்பற்றவில்லை. காரணம் என்னவென்றால், ஒன்று அவர்களுக்குள்ளே ஒரு சத்திய அகத்தூண்டல் இல்லை, இன்னொன்று இவங்களை டாமினேட் பண்ணிகிட்டு இருக்கிறதுன்னா அவருடைய ஆசை. இவங்க சொல்கிறதெல்லாம் நாம் கேட்டுக்கிட்டு மாதம் வாக்குத்தத்தம் கொடுக்கறத நிறுத்திவிட்டோம், தீர்க்க தரிசனம் சொல்கிறத நிறுத்திவிட்டோம், நம்ம சுவிசேஷத்தை வேதத்தில் இருக்கிறபடியே பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டோம், இல்லைன்னா ஆசீர்வாதத்திற்கான தேவ ஐக்கிய வழி அவங்களுக்கு காண்பித்துட்டோம். என்ன நடக்கும் தெரியுமா? ஜனங்கள் நம்மையே ஆசீர்வாதத்திற்காக தேடி வரமாட்டாங்க.
நம்முடைய ஜெபத்தையே டிபெண்ட் பண்ணி வரமாட்டாங்க. நம்மைத்தான் தேவனுடைய நேரடி பிரதிநிதிகளை அவங்க நம்ப மாட்டாங்க. அதனால் நமக்கு ரெவன்யூ குறையும், வருமானம் குறையும், நமக்கு செல்வாக்கு குறையும், நமக்கு பிரபலம் குறையும். நாம் நடத்தி கொடுக்குற யூடியூப் சேனல்களில் வியூஸ் எல்லாம் அப்படி இறங்கிடும். ஏன்னா இவங்க சாதாரண ஊழியக்காரர்கள் லிஸ்ட்டில் அவங்க எடுத்துருவாங்க. அதனால் எத்தனையோ விதங்களில் இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை என்று சிலருக்கு அறிவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் அந்த அறிவை அவர் பயன்படுத்தலை என்றால், எங்கே ஆசைகள் ஒரு மனிதனை அடிமையாக்கி விடுகிறதோ அதற்கு பிறகு அவனால் சத்தியத்தை அறிந்தாலும் ஏற்பது மிக மிக கடினம். அதான் உண்மை. தெரிகிறது, இதான் நம்ம சரியாக சுவிசேஷத்தை சொல்லலை, நாம் நிறைய விஷயங்கள் பொய்யாக தான் சொல்கிறோம். கர்த்தர் பேசினார்னு நம்ம சொல்கிற நிறைய விஷயம் நம்ம மனசாட்சிக்கு தெரியுது பொய் தான் அப்படின்னு. மாதம் நம்ம வாக்குத்தத்தம் எடுத்து கொடுக்குறது நம்ம பைபிளிலேருந்து தெரிந்து எடுத்துக்கொண்ட ஒரு வசனம் தான். அது நமக்கு தெரியுது. நாம் தீர்க்க தரிசனம் ஒன்று வெளிப்படுறதுனால சொல்லலை, நமக்கு வராத தரிசனம்லாம் சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் அவங்களுக்கு உண்மைன்னு தெரியுது. ஆனால் இதெல்லாம் விட்டுட்டா மக்கள் நம்ம எப்படி பவர்ஃபுல் மினிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்க, நம்ம எப்படி ஒரு பெரிய வல்லமையான பாஸ்டர் சொல்லுவாங்க, நம்ம எப்படி அபிஷேகம் நிறைந்தவன் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களே. அப்போ நமக்கு வருமானம் குறைஞ்சிரும், செல்வாக்கு குறைஞ்சிரும், ஜனங்கள் நம்மை பின்பற்றி வருகிறது குறைஞ்சிரும். இதெல்லாம் எப்படிங்க இழக்கிறது? இதனால்தான் அவர்கள் சத்தியத்தை பேசவில்லை. ஆசைகள் மனிதனை அடிமையாக்கிவிட்டால் சத்தியம் அவர்களை ஆள முடியாது. ஆசைகளுக்கு தன்னை விட்டு கொடுத்து விட்ட ஒரு மனிதனிடத்தில் சத்தியம் ஆளுகை செய்யாது. அதுதான் உண்மை. பிழையாமுக்குள்ள பார்த்திங்கன்னா அந்த ஆசை டாமினேட் பண்ணோன்னே எவ்வளவோ தெரியுது, ஆண்டவர் இதை விரும்பலை, இந்த மாதிரி போகிறத விரும்பலை, நல்லாவே தெரியுது. இருந்தாலும் ஏதாவது ஒரு கேப் கிடைக்குதா, ஏதாவது ஹோல் கிடைக்குதா, உள்ளே நுழைஞ்சி நம்ம ஆசையை நிறைவேற்றலாம். இதான் நடக்கும். மூன்றாவதாக ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதான் ஒரு பக்கம் ஊழியக்கூடிய நிலைமை இப்படி இருக்குன்னு சொன்னால், நிறைய விசுவாசிகள் இருக்கிறாங்க, அவங்க சத்தியத்தை கேட்க விரும்பவே இல்லை. அதையும் 2 தீமோத்தேயு 4ஆம் அத்தியாயத்தினுடைய 3ஆம் வசனத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறதை பார்க்குறோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது சத்தியத்துக்கு தங்களுடைய செவியை விலக்குவாங்களாம், தங்களுடைய சுய இச்சைக்கேற்ற போதகர்களை தேடுவாங்களாம். ஏன் தெரியுமா? அவங்கள பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல வாழ்க்கை முறையை பற்றி சொல்கிறவங்க, சுபாவ முறையை பற்றி சொல்கிறவங்க, தேவனோட ஐக்கியமாக வாழ்கிறத பற்றி சொல்கிறவங்க, இந்த ஒரு நிலையற்ற உலகத்தை குறித்து சொல்கிறவங்க, நிலையான ராஜ்யத்தை பற்றி, இதெல்லாம் வேணாங்க. நமக்கு அற்புதம் நடக்கணும், நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் செட்டில்மெண்ட் உடனே உருவாகணும், நமக்கு வியாதி குணமாகணும், ஆசீர்வாதம் தொடர்பாக, தொழில் ஆசீர்வாதம், வேலை ஆசீர்வாதம், குடும்ப ஆசீர்வாதம், இது மாதிரி சொல்லுகிற ஆள் தான் வேணும். அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தங்கள் சுய இச்சைக்கேற்ற போதகர்களை சேர்த்து கொண்டு செவித்தின உள்ளவர்களாகி சத்தியத்துக்கு என்ன செய்கிறாங்க, செவி விலக்கி கட்டுக்கதைகள் சாய்ந்து போகிறாங்க. இந்த மாதிரி மக்கள் கூட்டம் இருக்கிற வேளையில் போதகர்கள் என்ன யோசிக்கிறாங்க, இவங்க மைண்ட் செட் இப்படி இருக்குது, நாம் நல்லதை போதிச்சா கூட இவங்க கேட்க போகிறது கிடையாது. இவங்களுக்கு சத்தியத்தை பேச போனால் கூட அவங்க சத்தியத்தை விரும்புறதில்ல. ஒரு ஜெபம் பண்ணுவாரா, ஒரு அற்புதம் நடக்குமா, ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுவாரா, அதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இதனால் ஜனங்களுடைய விருப்பத்துக்கே தங்களை விட்டு கொடுத்து விட்டார்கள். யோவான் 6ஆம் அத்தியாயத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் விரும்புகிறதெல்லாம் அற்புதம், ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தில் விரும்புகிறது என்ன, இவர்களை அறிய வேண்டும் சத்தியம். ஆனால் சத்தியத்தை அறிவித்த பொழுது ஆயிரக்கணக்கான ஜனங்கள் விலகி போய்விட்டதை 6ஆம் அத்தியாயம் 60ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இப்போது இன்றைய ஊழியக்காரன் இவ்வளோ பேரை இழக்கிறதுக்கு தயாரில்லை. அதனால் ஜனங்கள் எதை விரும்புகிறார்களோ அதை சொல்ல விரும்புகிறார்கள். தன்னுடைய சுய ஆதாய நோக்கம் தன்னை அடிமைப்படுத்தி இருக்கும் பொழுது, ஜனங்களுடைய விருப்பம் இப்படி இருக்கும் பொழுது, அந்த ஊழியக்காரன் சத்தியத்தை விரும்பி சொல்ல மாட்டான். எனவே 3 காரியம் நடக்கிறது. 1, ஆண்டவர் அவர்களை சத்தியத்தில் நடத்தவில்லை. 2, சத்தியத்தை அறிய வாய்ப்பு இருந்தாலும் இவரால் பின்பற்ற முடியலை. 3, ஜனங்களுடைய நிலைமை இந்த மாதிரி இருக்குது. அவங்க எங்கே சத்தியத்தை கேட்க விரும்புகிறாங்க, உண்மை கேட்க விரும்புகிறாங்க, ஆசீர்வாதத்தை தான் விரும்புகிறாங்க, அவர்களைத்தான் காட்ஸ்மன் நினைக்கிறாங்க. அதனால் அந்த லிஸ்ட்டில் நம்ம இருக்க வேண்டும் என்று சொல்லி அதையே செய்கிறார்கள். அதனால் தான் சத்தியத்தை விட்டு ஜனங்கள் விரும்புகிற விதமாக பேசி தொடர்ந்து தங்களுடைய ஊழியங்களை தங்கள் விருப்பப்படியே நிறைவேற்றுகிறார்கள். ஆண்டவருக்கு எதிராக போய்கொண்டே இருக்கிறார்கள். நாம் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்.